மூடன். ஞானியினுடைய வாய்மொழிகள் தயை உள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். அவன் வாய்மொழிகளின் துவக்கம் மதியினமும் அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமுமாம். மூடன் மிகுதியாய் பேசுகிறான். நடக்கப் போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான். தனக்கு பிற்பாடு சம்பவிக்கப் போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார்? ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். மூடனுடைய மதியினத்தை பற்றி சாலமோன் இங்கு விரிவாகச் சொல்லுகிறார். மூடன் மிகுதியாக பேசுகிறான். அவனுடைய வார்த்தையில் தெளிவும் இருக்காது, குறிக்கோளும் இருக்காது. மூடனுடைய வார்த்தையில் அவனுடைய மதியினம் வெளிப்படும். ஞானியினுடைய வாய்மொழிகள் தயவுள்ளவைகள், மூடனுடைய வாய்மொழிகளோ தயவு இல்லாதவைகள். ஞானி தனக்கும் நன்மை உண்டாக பேசுவான், பிறருக்கும் நன்மை உண்டாக பேசுவான். ஞானியின் வார்த்தைகளினால் அநேகருக்கு நன்மை கிடைக்கும். மூடனுடைய உதடுகள் அவனையே விழுங்கும். மூடன் பிறருக்கு கேடு உண்டாக பேசுவான். மூடன் பிறரை நிந்திப்பான். அவன் பிறருக்கு தீங்கு செய்வதற்காக தன் வாயை திறப்பான். முடிவில் மூடனுக்கு தீங்கு வரும். மூடன் தன் வாயின் வார்த்தைகளினால் அழிந்து போவான். மூடனுடைய வாய்மொழிகளின் துவக்கம் மதியீனமாயிருக்கிறது. அவனுடைய வாக்கின் முடிவும் கொடிய பைத்தியமாயிருக்கிறது. மூடனுடைய வார்த்தைகள் அவனுடைய பலவீனத்தையும் துன்மார்க்கத்தையும் மதியீனத்தையும் வெளிப்படுத்தும். அவனுடைய இருதயத்தில் மதியீனம் நிரம்பி இருக்கும். கெட்ட ஊற்றில் இருந்து கெட்ட தண்ணீர் சுரப்பது போல மூடனுடைய மதியீனமான இருதயத்தில் இருந்து மதியீனமான வார்த்தைகள் வெளிப்படும். மூடனுடைய வாக்கின் முடிவில் கொடிய பைத்தியமாயிருக்கும். மூடன் எப்படி இருக்கிறானோ அவனுடைய வார்த்தைகளும் அப்படியே இருக்கிறது. மூடன் மிகுதியாக பேசுவான். அவனுடைய பேச்சை அவனால் நிறுத்தவே முடியாது. சுருக்கமாக எப்படி பேசுவது என்பதும் அவனுக்கு தெரியாது. கடைசியில் சொல்ல வேண்டியதை முதலில் சொல்லுவான், முதலில் சொல்ல வேண்டியதை கடைசியில் சொல்லுவான். அவனுடைய வார்த்தைகள் முதலிலும் கடைசியிலும் ஒன்று போலவே இருக்கும். முதலில் அவனுடைய மதியினம் வெளிப்படும், முடிவில் அவனுடைய பைத்தியம் வெளிப்படும். மூடனுடைய மனதில் தெளிந்த சிந்தனை இருக்காது. தெளிந்த சிந்தனை இல்லாதவர்கள் அதிகமாய் உணர்வார்கள். அவர்களுடைய இருதயம் உலர்ந்து போய் இருக்கும். உலர்ந்த பொருட்கள் எப்போதுமே அதிகமான ஓசையை கொடுக்கும். மூடனும் இருதயத்தில் ஒன்றுமில்லாமல் உலர்ந்து போய் இருக்கிறான். ஆகையினால் அவன் அதிகமாகவும் பேசுகிறான், அதிக சத்தமாகவும் பேசுகிறான். மூடன் மிகுதியாக பேசினாலும் தான் என்ன பேசுகிறோம் என்பது அவனுக்கு தெளிவாக தெரியாது. அவன் பொதுவான காரியங்களைத்தான் பேசுவான். ஆனாலும் அவன் என்ன சொல்லப் போகிறான் என்பதை யாராலும் நிதானித்து அறிய முடியாது. தான் மாத்திரமே பேச வேண்டும் என்று மூடன் விரும்புவான். அவன் மற்றவர்கள் பேசுவதை கேட்க விரும்ப மாட்டான். மூடன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவான். மூடன் எவ்வளவுதான் பேசினாலும் அவன் சோர்வடைய மாட்டான். அவனுக்கு இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதையும் அவன் இனிமேல் என்ன சொல்லப் போகிறான் என்பதையும் எந்த மனுஷனாலும் அறிந்து கொள்ள முடியாது. அவனுக்கு இதற்கு பின்பு என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதையும் அவனுக்கு யாராலும் அறிவிக்க முடியாது. மூடன் எந்தவிதமான குறிக்கோளும் இல்லாமல் கடினமாய் உழைப்பான். அவனுடைய உழைப்பினால் அவனுக்கும் பிரயோஜனம் இருக்காது, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது. மூடன் தான் விரும்பியதையெல்லாம் செய்வான். தன் மனதிற்கு சரி என்று தோன்றுவதையெல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுவான். மூடன் வேலை செய்யும்போது மற்றவர்களையும் தொந்தரவு பண்ணுவான். மூடனுடைய தொந்தரவினால் மற்றவர்கள் களைத்து போவார்கள். மூடனுடைய தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். ஊருக்கு போகும் வழி மூடனுக்கு தெரியாது. வழி தெரியாமல் நம்மால் ஊருக்கு போக முடியாது. ஆனால் மூடனோ ஊருக்கு போகும் வழி தெரியாவிட்டாலும் புறப்பட்டு போய்விடுவான். வழியில் தான் பார்க்கிற எல்லோரையும் நிறுத்தி அவர்களிடத்தில் வழி கேட்பான். அவர்கள் சரியான வழியை சொன்னாலும் அதை செவி கொடுத்து கேட்க மாட்டான். தான் போக நினைத்த வழியில்தான் போய்க் கொண்டிருப்பான். போவதற்கு ஒரு வழி மாத்திரமே இருந்தாலும் அந்த வழியும் சரிதான வழிதான் என்பதும் அவனுக்கு தெரியாது. அது பற்றியும் மற்றவர்களிடம் விசாரிப்பான். அவனுடைய வாயின் வார்த்தைகள் பிறருக்கு தொல்லையாக இருக்கும். மூடனுடைய தொல்லையினால் எல்லோரும் சோர்ந்து போவார்கள். மூடனுடைய சுபாவம். மூடன் மிகுதியாக பேசுகிறான். ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாதிருக்கிறான்.